வணக்கம் மக்களே, இது உங்களில் ஒருவன் கேஎல். ஓகேவா? நம்ம கேரளா லாட்ரியோட 3PM 20/5/2026 இதுக்கான இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் 1 by 1 பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏ போர்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ போர்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல் போர்டு பார்க்க போகிறோம். ஆல் போர்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிசி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன இன்றைக்கி புதுசாக நம்ம ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், ஏபிசி பார்க்க போகிறோம். ஏபிசி 3D நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த 4 விஷயம் பார்க்க போகிறோம். என்ன பண்ண பார்க்க போகிறோம்? ஏ போர்டு பார்க்க போகிறோம், ஆல் போர்டு பார்க்க போகிறோம், பிசி பார்க்க போகிறோம், ஏபிசி நம்பர் 3D நம்பர் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இது ஒவ்வொன்றும் அதுக்கான ஹெட்லைன்ஸ் தான். சரியா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறது மறந்துடாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும், நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று நம்ம யூடியூப் சேனலில் நம்பர் போட்டிருந்தோம். எத்தனை பேர் கவனிச்சிங்க? நேற்று நம்ம குரூப்பில், அதாவது யூடியூப் சேனலில் நம்ம 8 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 840, அதாவது ஏ போர்டில் நம்ம வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதுக்கான டேட் என்னென்னா 19/5/2026 அன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தோம். சரியா? அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு வந்துருச்சு, பாஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஒன்றே ஒன்று கொடுத்துருந்தோம். நம்ம எப்போவுமே ஆல் போர்டு ஒரு நம்பர் தான் கொடுப்போம். இங்கே பாருங்களேன் வீடியோவில். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன நம்பர் பார்க்க போகிறோம்? அடுத்தது பார்க்க போகிறது ஆல் போர்டு தான் பார்க்க போகிறோம். சரியா? ஆல் போர்டு நம்பர் நீங்கள் நம்ம ஆல் போர்டு நம்பர் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 1 தான் கொண்டு வந்திருக்கோம். ஆல் போர்டு நம்பர் நீங்கள் 1 தான் கொண்டு வந்திருக்கோம். சரியா? பார்த்தீங்களா? நேற்று நம்ம ஆல் போர்டும் பாஸ் ஆகிடுச்சு. ஒரே ஒரு நம்பர் தான் நம்ம மிஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் நம்மளுக்கு நேற்று நம்ம என்ன பாஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு 81. சரியா? நேற்று ஏசி பாஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான் மிஸ்ஸு, பி போர்டு தான் நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி அதை பிடிச்சிடலாமா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு பார்த்துடலாமா? ஏ போர்டு, இன்றைக்கான ஏ போர்டு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 83065. இந்த 5 நம்பருக்குள்ளேருந்து ஒரு நம்பர் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ஒரு நம்பரை நம்ம பிசியோட கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது நம்ம ஆல் போர்டு பார்க்கலாமா? அடுத்தது நம்ம ஆல் போர்டு பார்க்கலாம். நீங்கள் ஆல் போர்டு என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா 9 தான் கொண்டு வந்திருக்கோம். நான் இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நேற்று வரலை. சரியா? நேற்று வரல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 9 அடித்தான் இல்லையா? நம்ம நினைப்போம் ஒரே 9 அடிச்சிட்டான், ஒரு நாள் விட்டு அதுக்கப்புறம் எங்கே 9 வரப்போகிறது முன்னாடி அடிக்கவா போகிறான் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஏ போர்டுக்கு சொல்லலை, நான் மொத்தமாக ரிசல்ட்டுக்கு நான் சொல்கிறேன். அது ஏ போர்டு சொல்லி எடுத்துக்காதீங்கயா, ரிசல்ட்டுக்கு சொல்கிறேன். அப்போ பார்க்குறப்ப கம்பேர் பண்ணுறப்ப ஒரு கேமு ஒரு மாதிரியாக விளாட்றாங்க. அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் ஒரு 9 இன்றைக்கி நம்ம டச் ஆகுது. அதனால் ஆல் போர்டுக்கு 9 வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கிங்கயா? சரியா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த 9 ஒரு சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன், ஆல் போர்டு கொடுக்குறேன்ல. சரியா? அது நான் பிசிலேயோ சி போர்ட்லேயோ, நான் பி போர்ட்லேயோ இல்லை சி போர்ட்லேயோ இல்லை ஏ போர்ட்லேயோ எதுலையாச்சும் ஒரு இடத்துல வரும்ல அது 9. இந்த 9 நீ கான்செப்டாக எடுத்து அந்த 9 என்னென்ன நம்பர் வருதோ அதை வச்சு நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அப்போ நம்பர் கொஞ்சம் கம்மியாக வரும்ல, ஈஸியாக எடுத்துக்கலாம்ல அப்படின்னு தோணுச்சு. எப்படின்னு தெரியல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்தது நம்ம பிசி பார்க்க போகிறோம். சரியா? பிசி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அதுக்கான வழின்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு ட்ரை தான். சரியா? ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை பி போர்டில் 7 வந்துச்சு அப்படின்னா 87, 17, 97, 67,
77 27. சரியா? ஒருவேளை 9 வந்துச்சு அப்படின்னா 89 19 99 69 79 29. அடுத்தது 0 வந்துச்சு அப்படின்னா 80 10 90 60 70 20. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 வந்துச்சுன்னா 88 18 98 68 78 28. மேக்ஸிமம் நம்ம பார்த்தோன்னா ஒரு 5 நம்பர் 6 நம்பர் தான் கொடுப்போம். ஏதாச்சும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா? அடுத்தது 3 வந்துச்சு அப்படின்னா 83 13 93 63 73 23. அடுத்து 4 வந்துச்சு அப்படின்னா 84 14 94 64 74 4 24. இன்றைக்கி நம்ம எத்தனை சீபோர்டு கொடுத்துருக்கோம்? சீபோர்டு நம்பர் இன்றைக்கி நம்ம எத்தனை கொடுத்துருக்கோம் அப்படின்னா 7 9 0 8 3 4. நம்ம சீபோர்டு கொடுத்துருக்கிறது 1 2 3 4 5 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம பிசியை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏபிசி பார்த்துடலாமா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏபிசி. சரியா? 3D நம்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதை நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? 817 399 060 678 523 574 663 098 310 889. இன்றைக்கி நம்ம ஒரு 10 நம்பர் ஏபிசி நம்பர் கொடுத்துருக்கோம். சரியா? இது எப்படி உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு தெரில. ட்ரை பண்ணுற ஆள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, மறக்காமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். உங்களுக்காக தான் நான் போட்டுட்ருக்கேன். சரியா? அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்கப்பா. சரியா? பெல் சிம்பிளில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். சரியா? ஓகே, இன்றைக்கி மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.